பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள், ஒரு புதிய காலை பொழுதை கர்த்தர் நம்முடைய கண்களிலே கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவருடைய ஒரு வார்த்தையில அற்புதம் இருந்தது. ஆகவேதான் எல்லா தேவ மனிதர்களும், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அற்புதம் நடக்கும். அந்த நேரம் ஆண்டவர் எந்த நிமிஷத்துல, எந்த நொடி பொழுதிலே அந்த வார்த்தை சொன்னாரோ அந்த நேரமே அற்புதம் நடந்தது. ஆரோக்கியமாய் அவள் மகள் மாறினாள். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்து தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுறா, என் பிள்ளைக்கு நீர் அற்புதம் செய்யணும், அற்புதம் செய்யணும். அவன் ஆண்டவர்கிட்ட வந்தபோது சாதாரணமா வரவில்ல, ஏதோ ஒரு சரி கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு வரல. விசுவாசத்தோடு வந்தாள். அப்படியே 100க்கு 100 அப்படியே வந்தா. என் ஆண்டவரிடத்துல நான் போவேன், நான் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவள் தான், அருவருக்கப்படப்பட்டவள் தான், ஆனால் என் அருவருப்பை மாற்றுகிறவர், என் விசுவாசத்தை காண்கிறவர், எனக்கு என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே 100க்கு 100 விசுவாசித்து அவள் தேவ சமூகத்திலே கடந்து வந்த போது என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் அவள் மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த நிமிஷத்திலே சொஸ்தமானாள். ஆகவே இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அது போதும் என் வாழ்க்கையில. ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவரே கோடிக்கணக்கான அற்புதங்கள், ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவரே கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் அதில் அடங்கி இருக்கிறது அல்லவா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த நிமிஷம் கர்த்தர் சொல்லுகிற இந்த நிமிஷம் நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாரு நீ எடுத்துக்கொள்வாயானால் இந்த நிமிஷத்துல நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அதில் ஒரு பெரிய அற்புத மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறப்பா. அந்த நேரமே, அந்த நிமிஷமே அவள் மகள் சொஸ்தமானது போல, ஆரோக்கியமானது போல எங்க வாழ்க்கை ஆரோக்கியமாகட்டும். எந்தெந்த காரியத்திலே மரித்து போன ஒரு நிலைமையோ அதில் ஒரு உயிர் மீட்சை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.